நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவருமா பாடுபட்டு என்ன நல்ல சுகமாகுதலை உண்டு பண்ண வைத்திருக்கிறார். தெய்வீக சுகம், தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். ஆத்ம சுகத்தை மாத்திரமல்ல, சரீரபிரகார சுகத்தையும் கொடுக்கிறார். முழுமையான சுகத்தை கொடுக்கிறார். முழுமையான சுகத்தை அருளி செய்கிறார். அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, குணமானீர்கள் என்பார்கள். நாம் பாவங்களை செத்து நீதியை பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தடும்புகளால் குணமானீர்கள். குணமாகிறோம், குணமானீர்கள், குணமாகிறோம், குணமானீர்கள், குணமாக்கப்படுகிறோம். பாவங்களை சித்த நீதியை பிழைக்க அனுபவமாக ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறார். எப்படி? அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்ததனால் குணமாக நல்ல சுகமாக அனுபவத்தை தருகிறார். நல்ல சௌக்கியமான அனுபவத்தை தருகிறார். சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார், சுகமாக்குகிறார், சுகப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார். நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் அவர் அருளி செய்கிறார். பாவத்தினால என்ன நோய் வியாதி எல்லாம் உண்டாகிறது. பாவத்தினால் நோயும் வியாதியும் தேவிடியும் பல கஷ்ட நஷ்டங்களும் மனுஷனுக்கு உண்டாகிறது. முக்கியமாக மனுஷனுடைய பாவங்களால அக்கிரமங்களால ஆகாத கிரியலாலும் என்ன உண்டாகிறது? நோய் உண்டாகிறது, வியாதி உண்டாகிறது, பேய் பிசாசின் கட்டுகள் உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது. ஜனங்கள் வியாதி நோய் கொண்ட ஒடுங்கி மரித்து நரகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி? ஆண்டவரோ மனுஷனுடைய பாவங்களுக்கு அவரே அபராதமானார். பாவங்களுக்கு அவரே தம்மையே பலியாக்கி, தம்மையே கிரயமாக செலுத்தி, தம்மையே அபராத தொகையாக்கி மகிமையான விடுதலை உண்டு பண்ண வைத்திருக்கிறார். அப்பொழுது பாவத்தினால் உண்டானதான வியாதியும் கூட அவர் கிரயமாக அல்லது பலியானார் அல்லது அபராதமானார். மனுஷன் உண்டாகிறதான வியாதி நோய்களை கூட அவர் பரிகாரத்தை உண்டு பண்ணபடியாக அவரே அபராதமானார். அவரே தண்டனைக்கு, அந்த வியாதி நோயினால் வருகிறது, பாவத்தினால் வருகிற தண்டனை தான். அருங்க கூட அவரே தம்மை அபராதமாக செலுத்தினார். மனுஷர்கள் வியாதி நோய் நீங்கி, பேய்விசாசின் கட்டுகள் எல்லாம் நீங்கி, சுகத்தோடு பலத்தோடு குணமான அனுபவத்தோடு குணமாகிறோம், குணமாகினீர்கள், குணமாகிறோம், குணமானீர்கள், குணமாக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியாக, குணமாகிற அனுபவத்தை, சுகமாகிற அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியாக பாடுபட்டார். நோயும் தீனமும் பிடித்து கஷ்டப்பட்டு சாகும்படியாக இல்லை, நோயோடு ஒடுக்கும்படியாக இல்லை. பாவத்தினால் என்ன நோய்? சரீர நோய், மாംസத்தில் நோய், எலும்புல நோய், உள்ளே நோய், வெளியிலே எங்க நோய், மனுஷன நோய், சர்வாங்கம் நோய். பாவ நோய் தான் இந்த நோய்களை எல்லாம் உண்டாகிறது. ஆண்டவரோ இவர்களை பாவத்தினால் உண்டான இந்த நோயிலிருந்து விடுவிக்கும்படியாக, பாவத்தினால் உண்டானதான இந்த நோயிலிருந்து விடுவிக்கும்படியாக, இந்த நோயிலிருந்து இவர்கள் குணமாகும்படியாக, குணமாக்கப்படும்படியாக, குணமாகும்படியாக, சுகமாகும்படியாக, சௌக்கியமாகும்படியாக, ஆரோக்கியமாகும்படியாக, சுகமடையும்படியாக, ஆரோக்கியமடையும்படியாக, சௌக்கியமடையும்படியாக, சௌக்கியம் ஆரோக்கியம் அடையும்படியாக தம்மையே கொடுத்தார். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானம். அவருடைய தடும்போலால் குணமாகிறோம், குணமாக்கப்படுகிற அனுபவத்தை அடைகிறோம். அவர் பாடுபட்டதுனால என்ன? சமாதானமும் சௌக்கியமும் குணமும் ஆறுதல் எல்லாம் உண்டாகும். மனுஷன் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். மனுஷன் ஆண்டவர் குணமாக்க இடம் கொடுக்க வேண்டும். தெய்வம் குணமாக்க அங்க இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த குணமாக்கும் என்று அவர் இடம் கொடுக்க வேண்டும். நீர் குணமாக்க வேண்டாம் என்றால் பின்ன குணமாகாது. உமோ குணமாகுதல் என்று எனக்கு வேண்டாம். நீர் குணமாக்க என்ன தேவையில்லை. நீர் என்ன குணப்படுத்த ஒன்றும் தேவையில்லை. நீர் என்னை சுகப்படுத்த தேவையில்லை. நீர் என்னை சௌக்கியப்படுத்த ஒன்றும் தேவையில்லை.
நீர் என்னை ஆரோக்கியப்படுத்த தேவையில்லை, நீர் எனக்கு தேவையில்லை என்றா பின்ன அவர் அப்படிதான் பின்ன உள்ள கிரியைகள் அப்படிதான் இருக்கும், நடக்காது. அவர் தேவையில்லைன்னா பின்ன என்ன? அவரால் சௌக்கியமடைய வேண்டும் என்றால் சௌக்கியம், அவர் வேண்டாம் அவரால் இல்லை, அவரை விட்டு விடுவார். சரி நீ பார், நீ உனக்கு மனம் போல பார், உனக்கு விருப்பப்படி பார், உனக்கு எண்ணத்தின்படி பார், உனக்கு ஏது விருப்பம் அதை பார், உனக்கு ஏது செய்யணும் அதை செய்வார். ஆண்டவர் குணமாக்க வேண்டுமானால் அதற்கேற்றபடி ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஜெபம் பண்ண வேண்டும், பாவங்களை அக்கிரமங்களை அறிக்க வேண்டி, குற்றங்களை அறிக்க வேண்டி, கீழ்ப்படியாமலை அறிக்க வேண்டி, தவறுகளை அறிக்க வேண்டி, மாயங்களை அறிக்க வேண்டி, கபடங்களை அறிக்க வேண்டி, தந்திரங்களை அறிக்க வேண்டி, திருக்குகளை அறிக்க வேண்டி, நேர்மையற்ற அனுபவத்தை அறிக்க வேண்டி, திருக்கான காரியங்களை, நேர்மையற்ற அனுபவங்களை, சத்தியத்துக்கு மாறான காரியங்களை, புரட்டான காரியங்களை, புத்தலாட்டமான காரியங்களை, புதற்றல்களான காரியங்களை எல்லாம் அறிக்க வேண்டி, ஆண்டவரே நிலைமை அப்படி ஆகி போனது என்று அறிக்கை பண்ணி அவரை முழுதுமாக சார்ந்து ஆண்டவரால் வருவதான தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கும் போது அது நடக்கும். இல்லாவிடில் நடக்கிறது இல்லை. மனுஷனுக்காக, மனுஷனுடைய நன்மைக்காக, அவருடைய சமாதானத்துக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய பாவத்துடைய விடுதலைக்காக முழுதுமாகவே ஆண்டவர் தம்மையே கிரயமாக்கினார், தம்மையே அபராதமாக்கினார், தம்மையே அபராதோயாக்கினார், தம்மையே கிரயத்தோயாக்கினார். இதை விட நம்முடைய ஆண்டவர் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இனி எதுக்கு மேலாக எதுவுமே செய்ய எந்த தேவையும் இல்லை. ஆண்டவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று. மனுஷன் என்ன செய்ய வேண்டிய செய்ய வேண்டும், என்ன அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது எதற்காக? எனக்காக அல்லவா, என்னை ரட்சிக்க அல்லவா, என்னை பல்லவராஜ்யம் கொண்டு சேர்க்க அல்லவா, எனக்கு சுகம் தர அல்லவா, எனக்கு சமாதானம் தர அல்லவா, எனக்கு சௌக்கியம் ஆறுதலும் தர அல்லவா. எனக்காக அல்லாத உலகத்தில் வந்தார். நான் அல்லவா காரணம், நான் பாவியாய் அல்லவா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படாமல் அல்லவா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்ற அடைந்த அல்லவா இருக்கிறேன், நான் இதுவரை ரட்சிக்கப்படாமல் அல்லவா இருக்கிறேன், அல்ல நான் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பின்மாற்றமான நிலையோடு அல்லவா காணப்படுகிறேன், ரட்சிப்பு ஞானம் இல்லையே என்றெல்லாம் உணர்ந்தால், உணர்ந்த ஆண்டவர் நோக்கி கெஞ்சினால், உணர்ந்த ஆண்டவர் நோக்கி அழுதால் மாத்திரம்தான் விடுதலை உண்டாகுமே தவிர மற்றபடி சும்மா ஒன்றும் கிடைக்கிறதில்லை, மற்றபடி ஒன்றும் கிடைக்கிறதே இல்லை, கிடைக்காது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிறதான செய்தார் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்ததான செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை, கிறிஸ்து பிறந்ததான பண்டிகை, கிறிஸ்து நமக்காக இரட்சகராக பெத்லகேமில் தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் பிறந்ததான நாள், பிறந்த பண்டிகை நாள். இந்த நாளில் எல்லாரும் மிகுந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான வாக்கியங்கள் கிடைக்க வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில் நமக்கு எதற்காக தந்தார்? இந்த பண்டிகை நாளை நமக்கு எதற்காக காண செய்தார்? நாம் இந்த பண்டிகை நாளில் அவருடைய மிகுந்த சந்தோஷத்தை அடைந்துள்ள, மிகுந்த சந்தோஷத்துள்ளான அனுபவத்தை அடைந்துள்ள, மிகுந்த சந்தோஷத்தை அடைந்துள்ள, மிகுந்த சந்தோஷமான அனுபவத்தை நாம் அடைந்துள்ள, அதுதான் இந்த பண்டிகை நாளை தந்தார். சமாதான கேடுகள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி, நோய்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கி, நல்ல சந்தோஷமான, பாக்கியமான, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான, நல்ல ஒரு விசேஷமான பாக்கியமான வாழ்வை நாம் அடைந்து கொள்ளத்தான் இந்த நாளை நமக்கு தந்தார். எத்தனையோ ஜனங்கள் கழிந்த வருஷத்தின் பண்டிகை நாளை கண்டவர் இந்த நாளை காணவில்லை, போய்விட்டார் உலகத்தை விட்டு. நமக்கு இந்த நாளை தந்தார். பண்டிகை ஆசிரியை கிருபை செய்தார். பண்டிகை 6000 பங்குள்ள கிருபை செய்ததற்காக நல்ல சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமான அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள, மிகுந்த சந்தோஷமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள, மிகுந்த சந்தோஷமான அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான நாள் இது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியான நாள், இயேசு கிறிஸ்து பிறந்ததான நாள், இயேசு கிறிஸ்து பிறந்ததான பண்டிகை நாள். அதை நாம் நினைவுந்து ஜெபம் பண்ணுவது அவசியமாகும். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷத்தை எல்லாம் தர வந்திருக்கிறார் ஆண்டவர் நமக்காக. பரலோகத்தின்
பரலோகத்தில் அவர் காணப்பட்டார். பரலோகத்தில் எந்த விதமான குறைவும் அவருக்கு இல்லை.